Hi students, this is Alex here. Example 12. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a farmer plowed the field for 3 hours 35 minutes. How many minutes did he plow அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours அதோட சேர்த்து ப்ளஸ் 35 minutes. இப்போ மொத்தமாக எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஹாரை வந்து நம்ம மினிட்டாக மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 × 60 அப்படின்னு போட்டோம்னா இது மினிட்ஸாக மாறிடும். அண்ட் அது கூடவே நமக்கு ஒரு 35 மினிட்ஸும் இருக்கு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 6 3s are 18, ஒரு 0 இருக்கு. ஸோ 180 minutes plus 35 minutes. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் 180 and 35. ஸோ இது 5, 8 plus 3 11, இங்கே ஒன்று கேரி ஓவர் ஆகிடும். ஸோ 215. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 215 minutes. அடுத்தது எக்ஸாம்பிள் 13. இதில் பார்த்தீங்கன்னா, a handloom weaver takes 6 hours 20 minutes 30 seconds and 5 hours 15 minutes 45 seconds to weave 2 silk sarees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஹார்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த இடத்துல மினிட்ஸ் எடுத்துக்கலாம், இங்கே வந்து செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் சில்க் saree 6 hours 20 minutes 30 seconds கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் சில்க் சாரீக்கு 5 hours 50 minutes and 45 seconds கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணும்போது பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ செகண்ட்ஸ் இதை ஆட் பண்ணால் இங்கே 5, இது 7, பட் 75 செகண்ட்ஸ் வருது. இதை நம்ம 60 + 15 அப்படின்னு பிரித்தோன்னா இது வந்து செகண்ட்ஸ். இப்போ இது வந்து 60 செகண்ட்ஸ்ன்றது 1 minute ஆகிடும், ப்ளஸ் 15 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 1 minute நம்ம இங்கே பாரோ பண்ணிடுவோம், இங்கே கேரி ஓவர் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி இது வந்து நமக்கு இப்போ 70 இருக்கு. அதேமாரி இங்கே 11 hours இருக்கு. இப்போ இந்த 1 minute வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 71 வருது இல்லையா. பட் இதை நம்ம 60 + 11 பிரித்தோம்னா இது வந்து 1 hour + 11 minutes அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மினிட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, இந்த மினிட்டை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 71 ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹாரை இந்த இடத்துல ஆட் பண்ணோம். இங்கே ஆல்ரெடி 11 இருக்கு. ஸோ இங்கே வந்துருச்சுன்னா இது 12 ஆகிடும். அப்போ டோட்டலாக இந்த கேரி ஓவர் பண்ணதெல்லாம் போக நமக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள், 12 hours. இந்த 1 hour அங்கே கேரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 11 minutes, அதுக்கப்புறம் 15 seconds. இதுதான் டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் 2 silk sarees. Example 14 பாருங்க. A satellite is placed in its orbit in 7 hours 16 minutes 20 seconds. Calculate it in seconds அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 hours plus 16 minutes plus 20 seconds இருக்கு. இப்போ இந்த 7 hours நம்ம இன்ட்டு 60 அப்படின்னு போட்டோம்னா இது வந்து மினிட்ஸாக மாறிடும். ப்ளஸ் 16 minutes இருக்கு, ப்ளஸ் 20 seconds இருக்கு. ஸோ ஹார்ஸை வந்து மினிட்ஸாக மாற்றிருக்கோம். மறுபடியும் மினிட்ஸ் வந்து செகண்ட்ஸாக மாற்றுறதுக்கு மறுபடியும் ஒரு 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது வந்து செகண்ட்ஸ், இங்கே 16 × 60 இது செகண்ட்ஸ், இப்போ 20 seconds. ஸோ இப்போ எல்லாமே செகண்ட்ஸாக மாறிடுச்சு. நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை மல்டிப்ளை பண்ணணும்.
ஸோ 60 இன்ட்டு 60 அப்படின்னா 6 6 36, 2 0 இருக்கு, இன்ட்டு 7 எடுத்துக்கணும். இப்போ இது 0 0, 6 இன்ட்டு 7 42, இது 4, ஸோ 21 + 4 25. ஸோ இது டோட்டலாக 25200 செகண்ட்ஸ் இருக்கு. ப்ளஸ் 16 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 6 36, இங்கே 3 இருக்கும், 616 + 3 9, ஒரு 0 எடுத்துக்கணும். ஸோ 960 செகண்ட்ஸ் ப்ளஸ் 20 செகண்ட்ஸ். இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 25200, அதுக்கப்புறம் 960, அதுக்கப்புறம் 20, 0, இது 8, இது வந்து 11 வரும், 9 + 2, இங்கே ஒரு கேரி ஆகிடும், 6 and 2. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து டோட்டல் டைம் இன் செகண்ட்ஸ் வந்து 26180 செகண்ட்ஸ். Example 15. Two cyclists took 5 hours 35 minutes 10 seconds and 8 hours respectively to cover the same distance. Find the difference in the time taken by them அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஹார்ஸ் இருக்கு, மினிட்ஸ் இருக்கு, செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதிகமாக டைம் எடுத்தது வந்து 8 hours. மினிட்ஸ் எதுவும் கொடுக்கலன்னா 0, செகண்ட்ஸ் கொடுக்கலன்னா 0. இன்னொரு பர்சன் 5 hours 35 minutes 10 seconds. இவங்க டிஃபரன்ஸ் கேட்கறனால நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா 0லேருந்து 10 செகண்டை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து ஒன்று பாரோ பண்ணணும். பட் ஆல்ரெடி இந்த இடத்துல 0 தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ஹாரை வந்து இங்கே பாரோ பண்ணுறோம். அது மினிட்ஸாக வரும்போது 60 வரும். இது பாரோ பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து 7 இருக்கும். ஒரு ஹவரை பாரோ பண்ணிட்டோம், பட் இங்கே 1ன்னு போடக்கூடாது. ஏன்னா ஹார் வந்து மினிட்ஸாக வரும்போது இன்ட்டு 16 போட்டு 16 போடணும். இப்போ இந்த 60 மினிட்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 மினிட்டை இங்கே பாரோ பண்ண போகிறோம். 1 மினிட்டை பாரோ பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 1 ஹாரை பாரோ பண்ணியிருக்கோம், பட் அது வரும்போது 60 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1 மினிட்டை பாரோ பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அது வரும்போது 60 செகண்ட்ஸ் ஆகிடும். ஸோ இந்த 0 வராது, இங்கே இந்த 0 வராது, இந்த 60யும் வராது. இப்போ வந்து நம்ம ஒன்று பாரோ பண்ணிட்டோம்ல, ஸோ 59 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நியூ வேல்யூ எடுத்து சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ 60 - 10 50. இப்போ 59ல் 35 சப்ட்ராக்ட் பண்ணணும். 9ல் 5 போயிடுச்சுன்னா 4, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, இங்கே 7ல் 5 போயிடுச்சுன்னா 2. அப்போ டோட்டலாக டிஃபரன்ஸ் இன் டைம் அப்படின்னா, ஸோ அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட டைமோட டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2 hours 24 minutes, அதுக்கப்புறம் 50 seconds. Example 16. Find the duration between 6 AM and 4 PM அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்பர் லைன் எடுத்து கவுண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 6 AM எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே 6 AM இருக்குது. அடுத்தது இங்கே 7 AM வரும். அதுக்கு அடுத்தது 8 AM வரும், 9, 10, 11, அப்புறம் இங்கே 12 வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி 1, 2, அதாவது இங்கேருந்தே PM ஆரம்பிக்குது. இது வந்து 12 PM. அதுக்கு அடுத்தது இங்கேருந்து 1, 2, அதுக்கப்புறம் 3, 4. ஸோ 4 PM வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 6 AMலேருந்து 4 PM வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 hour, 2 hours, 3 hours, 4, 5, 6. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வந்து 6 hours இருக்கு. மறுபடியும் 1, 2, 3, 4. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 4 hours இருக்கு. அப்போ டியூரேஷன் அப்படின்னும் போது டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் 6 + 4
10 hours. அடுத்தது எக்ஸாம்பிள் 17 பாருங்க. நமக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. The arrival and departure timings of the Chennai Trichy Express are given below. ஸோ இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இங்கே வந்து சென்னை எக்மோரில் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ கிளம்புதுன்னா 20:30. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் விழுப்புரம், அப்புறம் விருதாச்சலம் ஜங்ஷன், அப்புறம் திருச்சி. அரைவல் டைம் வந்து 4:30 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 20:30 அப்படின்றது நைட்டு 8:30 கிளம்புது. இது வந்து ரயில்வே டைமிங்கில் அந்த 24 hours ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் சப்டிவிஷன் 1. At what time does a train depart from Chennai Egmore to arrive at Trichy அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரக்டாகவே இந்த டேபிள்ல இருந்து நமக்கு ஆன்சர் இருக்கு. எத்தனை மணிக்கு டிபார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு கிளம்புது. சென்னை எக்மோர்லேருந்து 20:30 ஹவர்ஸ்க்கு கிளம்புது. திருச்சிக்கு 4:30 ஹவர்ஸில் ரீச் ஆகுது. அடுத்த கொஸ்டின், ஹவு லாங் டஸ் இட் ஹால்ட் அட் விழுப்புரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விழுப்புரத்தில் அரைவல் வந்து 23:15, கிளம்புறது 23:25. ஸோ நம்ம 23:25 அப்படின்றது ஹார்ஸ் அண்ட் மினிட். அண்ட் இங்கே வந்து 23:15 இதுவும் ஹார்ஸ் அண்ட் மினிட். ஸோ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணால் இது வந்து 0 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஸோ 10 minutes, இது 0 hours. ஸோ ஹவு லாங் டஸ் இட் ஹால்ட் அட் விழுப்புரம் அப்படின்னா 10 minutes. ஸோ இங்கே நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இட் ஹால்ஸ் அட் விழுப்புரம் ஃபார் 10 minutes. அதுக்கு அடுத்தது, ஹவு மெனி ஹால்ஸ் ஆர் தேர் இன் பிட்வீன் சென்னை அண்ட் திருச்சி. இந்த ஹால்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்று செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் விழுப்புரம் ஜங்ஷன், அதுக்கப்புறம் விருதாச்சலம் ஜங்ஷன். ஸோ 3 ஹால்ட் இருக்குது பிட்வீன் சென்னை அண்ட் திருச்சி. ஸோ அந்த 3 ஹால்ட்டும் இங்கே எழுதியாச்சு. இதெல்லாம் செங்கல்பட்டு, விழுப்புரம், அப்புறம் விருதாச்சலம். ஸோ 3 ஹால்ட். அடுத்தது, ஃபைண்ட் த டோட்டல் ஜேர்னி டைம் ஆஃப் த ட்ரெயின் ஃப்ரம் சென்னை டு திருச்சின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20:30க்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ ரெஃபரன்ஸுக்கு நம்ம ஒரு நம்பர் லைன் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 20:30 இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 20, இது 20:30 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வரும், 21, அப்புறம் 22, அதுக்கப்புறம் 23, அதுக்கப்புறம் 24 போட மாட்டோம். அதுக்கு 00, ஆக்சுவலாக 0 hours 0 minutes வரும். அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, அப்புறம் 5. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல 4.5. ஸோ 4 hours 30 minutes. அப்போ இங்கிருந்து பாருங்க, இது வந்து ஒரு 30 minutes இந்த இடத்துல 20:30 இருந்து 21 வரைக்கும். அதுக்கப்புறம் 21 இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இது வந்து ஒரு 7 hours. அதுக்கு அடுத்தது 4 இருந்து 4:30 வரைக்கும் ஒரு 30 minutes. ஸோ அப்போ டோட்டல் ஜேர்னியை நம்ம ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு 30 minutes இருக்கு, ப்ளஸ் 7 hours இருக்கு, மறுபடியும் ஒரு 30 minutes இருக்கு. ஸோ டோட்டலாக 7 hours ப்ளஸ் 30 + 30 60 minutes. பட் 60 minutes அப்படின்றதே ஒரு 1 hour இல்லையா. ஸோ 1 hour 7 hour ப்ளஸ் 1 hour. ஸோ 7 hours ப்ளஸ் 1 hour சேர்ந்துச்சுன்னா டோட்டலாக 8 hours. ஸோ டோட்டல் ட்ரெயின் ஜேர்னி டைம் வந்து 8 hours ஃப்ரம் சென்னை டு திருச்சி. எக்ஸாம்பிள் 18. இதில் பார்த்தீங்கன்னா, the clock is set at 7 AM. If the clock slows down 2 minutes every hour, அதாவது ஒவ்வொரு ஹவருக்கும் 2 minutes கம்மியாக ஓடுது கரெக்ட் டைமை விட. ஃபைண்ட் த டைம் ஷோன் பை த கிளாக் அட் 6 PM அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து எத்தனை ஹவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 7 AM வந்து 6 PM வரைக்கும். ஸோ இது வந்து நம்ம நம்பர் லைன் போட்டு கால்குலேட் பண்ணலாம், இல்லை நம்ம ரயில்வே டைமிங் ஃபார்மெட்டில் எழுதியும் கால்குலேட் பண்ணலாம். இப்போ இது வந்து 7 AM இருக்குது.
அடுத்து 8 AM, 9 AM, 10 AM, 11 AM, 12 PM, அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6. டோட்டலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. இது ஒரு 5 hours. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிருந்து 1, 2, 3, 4, 5, 6. இது ஒரு 6 hours. டோட்டல் டைம் அப்படின்றது டோட்டல் டைம் ஃப்ரம் 7 AM to 6 PM அப்படின்றது 5 plus 6 which is 11 hours. 11 hours இருக்கு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் the clock slows down 2 minutes அப்படி கொடுத்துருக்காங்க ஃபார் எவ்ரி ஹார். ஒவ்வொரு ஹாருக்கும் கிளாக் வந்து 2 நிமிஷம் கம்மியாக போகுது. அப்போ 11 ஹார்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா இன் 11 hours clock slow down by 11 into 2 which is 22 minutes. ஸோ 22 minutes வந்து குறைஞ்சிரும். இப்போ நமக்கு கிளாக் வந்து ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸில் இப்போ 6 அப்படின்னு காட்டுதுன்னா 6 hours 0 minutes காட்டுதுன்னா நம்ம 22 minutes வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும் இதுலேருந்து. ஏன்னா அது ஸ்லோவாக ஓடுது. 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் ஸ்லோவாக ஓடுது. அப்போ 11 மணி நேரத்துக்கு 22 நிமிஷம் கம்மியாயிடும். அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் கிளாக் வந்து என்ன டைம் காட்டுதுன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம 0 வந்து 22 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணணும். இப்போ 5 hours ஆகிடும். பட் நம்ம இங்கே 1 hour இங்கே பாரோ பண்ணி மினிட்ஸாக மாற்றும் போது அது வந்து 60 minutes மாறிடும். ஏன்னா 1 hourன்றது 60 minutes. இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். 0 - 2 வந்து 8. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்று பாரோ பண்ணிடுவோம். ஸோ இப்போ 10 - 2 வந்து 8. இங்கே 5 இருக்கும். 5 - 2 வந்து 3. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து 5 பேலன்ஸ் இருக்கு. அப்போ கிளாக் எவ்வளோ டைமை காட்டும் அப்படின்னா கிளாக் ஷோஸ் 5 hours 38 minutes at 6 PM. ஸோ 6 PM ஆகும்போது கிளாக் வந்து கம்மியான டைம் காட்டுது. அதாவது 5 hours 38 minutes தான் காட்டுது. எக்ஸாம்பிள் 19. இதில் பார்த்தீங்கன்னா இஃப் வெனஸ்டே ஃபால்ஸ் ஆன் 20th of December 2017 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டே ஆன் தி 8th June 2018 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட சேர்த்து நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் தீஸ் 2 dates என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 2017ஓட டிசம்பரில் எத்தனை டேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம 20th வந்து வெனஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 20th இருந்து எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 12 days இருக்குது. அதாவது 20th இருந்து கவுண்ட் பண்ணோம். 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, டிசம்பர் 31 days. ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இங்கே 12 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 2018ஓட ஜான்வரி. ஸோ ஜான்வரியில் எத்தனை டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 31. அதுக்கப்புறம் 2018ஓட பிப்ரவரி. இது வந்து லீப் இயர் கிடையாது, அதனால 28 days தான் வரும். அதுக்கடுத்தது மார்ச்சில் வந்து 31 days. அதுக்கப்புறம் ஏப்ரல் 30 days. அப்புறம் மே 31 days. அப்புறம் ஜூன். ஸோ இதில் ஜூன் வந்து நமக்கு எந்த டேட் கொடுத்துருக்காங்க? 8th கொடுத்துருக்காங்க. அப்போ 8th அப்படின்னும் போது நம்ம வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 8th போது அந்த டேட் எடுக்காம அதுக்கு முன்னாடி மட்டும்தான் எடுக்கணும். ஸோ 7 days.
யூஸ்வலாக இந்த 2 டேஸுக்கு நடுவில் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று தான் எடுத்துப்போம். ஸோ நம்ம 20th டிசம்பர்லேருந்து 8th ஜூன் அப்படின்னும் போது ஏதாவது ஒன்று தான் இன்க்ளூட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி 20th இன்க்ளூட் பண்ணியாச்சு, அதனால இந்த 8th வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதனால 7. ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கிடைக்கும். ஸோ 2 + 1 3, அதுக்கப்புறம் +8 11 12 13, அதுக்கப்புறம் 20 வந்துடும். ஸோ 2 கேரி ஓவர் பண்ணியாச்சு. ஸோ இது 3 6 7 8, அதுக்கப்புறம் 11 14 17. ஸோ 170 டேஸ் டோட்டலாக. ஸோ டோட்டல் வந்து டோட்டல் ஈக்குவல் டு 170 டேஸ். ஆக்சுவலாக ரெண்டாவது கேட்டதை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம், நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் தீஸ் 2 டேஸ். இப்போ இது வந்து வாட் இஸ் அ டேன்னு கேட்குறாங்க. ஸோ 170-ஐ நம்ம வந்து 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 7 2 times 14, இது 3 ரிமைண்டர் வரும். ஸோ 4 டைம் வந்து 28. ஸோ ரிமைனிங் 2. அதாவது இந்த 170 அப்படின்றது வந்து நமக்கு 24 × 7, அது போக +2 அப்படின்னு வருது. இப்போ என்னன்னா இந்த 24 வீக்ஸ் இது வந்து கம்ப்ளீட் வீக்ஸ். ஸோ 24 வீக்ஸ் நமக்கு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க இந்த ரிமைனிங் டேஸை மட்டும் நம்ம எடுத்து, ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த டே வெனஸ்டே இருக்கு. ஸோ வெனஸ்டேக்கு அடுத்தது தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே. ஸோ அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த 2 டேஸை மட்டும் நம்ம இதை மாதிரி எடுத்தோம்னா therefore 8th ஜூன், அதாவது ஜூன் 8 இஸ் ஃப்ரைடே. ஸோ நம்ம ஏன் வந்து இங்கே 7ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணும்போது கம்ப்ளீட் வீக்ஸ் ஆகிடும். இப்போ 24 வாரம் முடிஞ்ச பிறகு 2 டேஸ் வருது. ஏன்னா இப்போ 1 வீக் முடிஞ்சாவே வெனஸ்டேலேருந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் 1 வீக் முடிஞ்சிடும். அப்புறம் திருப்பி வெனஸ்டேலேருந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே. ஸோ இது மாதிரி 24 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 டேஸ் ரிமைனிங் இருக்கு. அதுக்கப்புறம் வெனஸ்டேலேருந்து நம்ம 2 டேஸ் மட்டும் கவுண்ட் பண்ணணும். அப்போ தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஸோ அவங்க கேட்ட மாதிரி 8th ஜூன் ஆஃப் 2018. ஸோ ஜூன் 8th வந்து ஃப்ரைடே. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் முதலே கண்டுபிடிச்சாச்சு, 170 டேஸ். Example 20. Mala's date of birth is 20/11/1999. What is her age on 5/10/2018 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல இந்த இயர், மந்த், அதுக்கப்புறம் டே இது எழுத போகிறோம். ஸோ 2018 மந்த் வந்து 10 months. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டே வந்து 5 days இருக்கு. அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து 1999, மந்த் வந்து 11 அண்ட் 20. இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ 5 daysலேருந்து 20 days சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு மந்த்தை வந்து பாரோ பண்ணுறோம். அப்போ இது 9 months மாறிடும். பாரோ பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி இங்கே 5 days இருக்கு இல்லையா, அப்போ அந்த 5 daysோட ஒரு மந்த் அப்படின்றது இங்கே 30 வரும். ஸோ இதோட சேர்த்து இந்த இடத்துல இப்போ 35 days இருக்கும். இப்போ 35 daysல நம்ம 20 days சப்ட்ராக்ஷன் பண்ணால் இங்கே 5 and 1 15 வரும். இப்போ 9 monthலேருந்து நம்ம 11 months சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இயரை பாரோ பண்ண போகிறோம். ஸோ இயரை பாரோ பண்ணும்போது இந்த இடத்துல வந்து 2017 மாறிடும். அண்ட் இங்கே 1 year வரும்போது நம்ம +12 month இதோட சேர்த்து 12 + 9, ஸோ டோட்டலாக 21. ஸோ 21 months இருக்கும். இப்போ இந்த 21 monthsல இருந்து நம்ம 11 month சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது 0 and 1, ஸோ 10 months. இப்போ நம்ம 2017லேருந்து 1999 சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ இது நம்ம நார்மல் சப்ட்ராக்ஷன் தான். இங்கே ஒன்று பாரோ பண்ணிடணும். ஸோ 17 - 9 வந்து 8. இது இப்போ 0 ஆகிடும் பாரோ பண்ண பிறகு. இங்கே பாரோ பண்ணால் 10 ஆகிடும், திருப்பி பாரோ பண்ணால் 9 ஆகிடும். ஸோ நான் இதை மட்டும் தனியாக இங்கே போட்டு காட்டுறேன். 2017 19 99. ஸோ இங்கேருந்து நம்ம ஒன்று பாரோ பண்ணிட்டோம்னா இது 0 ஆகிடும். ஸோ 17 - 9 வந்து 8. 0 - 9 போட முடியாது. ஸோ இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணால் இது 1 ஆகிடும், இது 10 ஆகிடும். மறுபடியும் இது பாரோ பண்ணால் இது 9 ஆகிடும், இது 10. 10 - 9 1, 9 - 9 0, இதுவும் 0. இப்போ டோட்டலாக இது வந்து 18. ஸோ கொஸ்டினில் கேட்ட மாதிரி வாட் இஸ் ஹர் ஏஜ் ஆன்
5/10/2018 அப்படின்னா ஏஜ் இஸ் 18 years 10 months 15 days on 5/10/2018.